நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோன் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரை ஒரே ஃபேஸ்லேயே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வேறு ஒரு ஃபேஸும் இருக்கும். பட் அவங்க அதெல்லாம் பின்னால் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுற முகம் வேறாக இருக்கும். ஜெயச்சந்திரன் ஒரு கமெடியனாக நீங்கள் பார்க்கலாம், நல்ல பெர்ஃபார்மராக பார்க்கலாம். ஜெயச்சந்திரன், சுற்றுச்சூழல் பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இந்தியாவில் இன்னைக்கு சுற்றுச்சூழல் நிலை என்னென்னா, இன்னும் வந்து நம்ம பிளாஸ்டிக் பேனில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இறங்கவே இல்லை. இன்றைக்கும் நமக்கு வந்து கேரி பேக்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அந்த மைக்ரான்ஸ்லாம் குறைச்சிட்டாங்க. குறைச்சாலும் வந்து அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இல்லை. இன்றைக்கி சாலைகள் செய்யப்படுகிறது, அர்பனைசேஷன் நடக்கிறது. யாருமே ரொம்ப சீரியஸாக வந்து மரங்களை நடுவதற்கான எந்த திட்டமும் எந்த மேனிஃபெஸ்டோலையும் இன்றைக்கி எந்த அரசியல் கட்சிகளும் தரலைங்கிறது ரொம்ப காட்டமாக விமர்சிக்க வேண்டியது. சமூகத்துடைய எந்தெந்த பிரச்சனைகள் பற்றியெல்லாம் உங்களுக்கு கோபம்? சமூகத்தில் பல பிரச்சனை பற்றியும் கோபம் இருக்குது. சிம்பிளாக என்னுடைய இப்போ அந்த மிமிக்ரி விஷயத்தையே பாருங்களேன். காமெடியன், நகைச்சுவை, மிமிக்ரி அப்படின்ற விஷயத்தில் வந்து ஆண்கள் நிறைய இருக்காங்க, பெண்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அதுக்கு ரெண்டு பார்வை இருக்குது. பெண்களுக்கு வந்து வாய்ஸ் பிரேக்கிங் விஷயம் கிடையாது. ஆண்களுக்கு வந்து வோக்கல் கார்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மாறிடும். அதனால் மிமிக்கிங் ஸ்கில் வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். பட் அதே நேரத்தில் ஒருத்தர் வாய்ஸ் மட்டும் வச்சு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து சட்டையர் பண்ணுற ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். இப்போ வந்து அமுதவாணன் மாதிரி ஒரு ஆள் ஆடும்போது எல்லாரும் ரசிச்சிடுறாங்க. அதே ஒரு பெண் சட்டையர் பண்ணும்போது இந்த சமூகம் வேறு பார்வையில் பார்க்குது. பெண்கள் வந்து அதிகமாக பேசக்கூடாது, யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது. இந்த சூழல் மாற மாற தான் பெண்களில் காமெடியன்ஸ் வருவாங்க. பாருங்கள், எத்தனை பெண்கள் இங்கே இருக்காங்க காமெடியன்ஸில்? இல்லை. என்ன படிச்சிருங்க ஜெயச்சந்திரன்? இதெல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய ரோட்டில் வண்டி இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க. படிப்பு வந்து ஒரு விஷயம் கிடையாது. பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தேன். அதுக்கப்புறம் எம்ஏ சமூக பணி படித்தேன். அப்புறம் கம்யூனிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், சோஷியாலஜியில் ஒரு எம்ஃபில். எப்படியும் ஒரு முனைவர் படிப்பு படிப்பேன். அது சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு கான்செப்டில் வரும். பொதுவாகவே நிறைய படித்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதனுடைய படிப்பு பற்றி தான் புலங்காகிதமாக பேசுவாங்க. நான் அதை உங்கள்கிட்ட கேட்ட உடனே நீங்கள் வந்து சார் வண்டியில் இருக்கிறவங்க கூட நீங்கள் எல்லா விஷயமும் பேச முடியும், படிப்பு அதை சொல்லவே நீங்கள் பிரயத்தனம் பண்ணல. பட் என்னன்னா பொதுவாக ஒரு காமெடி என்ன ஏதோ காமெடி பண்ணுறவர் நினைப்பாங்க. தெரியணும் எல்லாருக்குங்கிறதுக்காக தான் நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு நான் கேட்டேன். ஏன் அந்த படிப்பு ஒரு பொருட்டாகவே நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க? நான் எம்ஃபில் படிச்சிருக்கேன், பிஹெச்டி பண்ண போகிறேன்னு தான் சொல்ல ட்ரை பண்ணாங்க. சார், இது வந்து நிறைய விமர்சனங்கள் இது மாதிரி இருக்குது. படிக்கிற எல்லாருமே வந்து இப்போ நான் கேரி பேக் பற்றி சொல்கிறேன். டெய்லி வாக்கிங் போகிறாங்க, என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு பால் பாக்கெட், 2 பால் பாக்கெட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு போவாங்க. டெய்லி ஒரு கேரி பேக்கோட போகிறாங்க. இவங்க படிக்காதவங்களா? கிடையாது. அவங்க வந்து பெரிய நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கல்வி அறிவு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ படிப்பு வந்து ஒரு விஷயமே கிடையாது. படிப்பில் என்ன இருக்குன்றது தான் விஷயம். ஸோ அதனால் என்னுடைய குழந்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்து அது பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிறதெல்லாம் என்னுடைய ஆர்வமே கிடையாது. அவன் வந்து எல்லா சம்பந்தமான மனிதர்களோடையும் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் பழக்கம் இருக்கணும். அதுதான் கல்வியாக நினைக்கிறேன். எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோன்றது நான் வந்து கவனிக்கல. நான் இன்னும் என் ஒய்ஃப்கிட்ட போராடிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, என் குழந்தைய அட்லீஸ்ட் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அரசு பள்ளியில் தான் சேர்க்கணும். அது முடிஞ்சால் தமிழ் மீடியத்தில் தான் சேர்ப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப போராட்டம் போயிட்டுருக்கு. சார், இதை வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேங்க சார். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். +2 ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேங்க சார். ஆக்சுவலாக பார்த்தா +2ல் எங்கள் டீச்சர்ஸ் அத்தனை பேரும் நல்லா எடுக்கிறவங்க தாங்க சார். பட் கொண்டு வந்து நானே நினைப்பேன், என் பொண்ணு அதில் போட்டு படிக்க வைக்கலாம். ஏன்னா வெளியில் வந்து டியூஷன் அனுப்ப தேவையில்ல, அவ்வளோ டீச்சிங் நல்லாயிருக்கும் எல்லாருமே. என்ன ப்ராப்ளம்னாங்க சார், வந்து சேர்கிற பசங்க வெவ்வேறு சொசைட்டியில் இருக்கிற பசங்க. அப்போ வந்து நம்ம குழந்தைங்க ஈஸியாக கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அரசு பள்ளியில். இது வந்து உண்மையாக ஒத்துக்கணுங்க சார். இதுதான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதை தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த பார்வை இருக்கு இல்லையா, இந்த பார்வை இருக்குல்ல, இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு பார்வை. அதாவது அந்த சூழலில் குழந்தைகள் அப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம்? சார், நான் வந்து படிப்பு வந்து நான் சொல்லவே இல்லைங்க சார். டீச்சர்ஸையும் நான் சொல்லலை. பசங்க ஈஸியாக நீங்கள் கெட்ட வார்த்தைகள் எல்லாமே சர்வசாதாரணமாக கற்றுக்குறாங்க. அவங்க வந்து இன்னும் உலகத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் ரொம்ப கோச்சிருப்பாங்க அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு. காரணம் என்னென்னா, அவங்க வந்து ஏதோ சொல்கிற சில குற்றச்சாட்டுகள் குழந்தைகள் வழி தவறி போகிறதுக்கு இருக்குன்னு இருக்கு இல்லைங்களா. நல்லா பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்கிற இடங்களில் நான் போய் செஷன்ஸ் எடுத்திருக்கேன் ஃபார் அடலசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க சொல்கிற பிரச்சனை அது வேறு ப்ராடக்டாக இருக்கும், இல்லை வேறு பிரச்சனையாக இருக்கும். அந்த குழந்தைங்களை அங்கேருந்து கூப்பிட்டு வரதுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவை ஸ்கூலில் ஒரு பேரண்ட், வீட்டில் ஒரு டீச்சர். ஸ்கூலில் ஒரு பேரண்ட்டாக டீச்சர்ஸோ, வீட்டில் ஒரு டீச்சராக பேரண்ட்டோ இருந்தால், நான் என் குழந்தைய வந்து கிராவிட்டி படம் கொண்டு போய் காண்பிக்கிறேன். ஒரு ஃப்ரேமும் அவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு ஃப்ரேமும் அவன் கேள்வி கேட்குறான். ஸ்பேஸ்லேருந்து, எர்த்துலேருந்து, வேக்யூம்லேருந்து என்னென்னமோ கேள்விகள் கேட்குறான். அதை சொல்லுறதுக்கான பொறுமை எனக்கு வேணும்.
இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தைக்கு நீங்க சொன்ன வார்த்தை எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி, மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதையே நீங்க ஒதுக்குறீங்க. மெட்ரிகுலேஷன்ல தமிழ்ல படிக்க வைங்க. தமிழ ஒரு லாங்குவேஜா எடுத்து படிக்க வைக்கலாமே. இல்லை, என்னுடைய அவசியம் ஒண்ணே ஒன்று தான் மேடம். என் குழந்தைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கு பற்றின ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் அவனை நல்ல மனிதனா வாழ வைக்கும்ன்றது தான். அதுக்கு அரசு பள்ளிகளில் அவர் படிக்கணும் அப்படிங்கிறது தான். இல்லைனா ஒரே ஒரு தரப்பு பள்ளிகளோட படிச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து சிப்ஸு, பிஸா, பர்கர், மூவி, டிக்கெட், டிஸ்கோதேக் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள் மட்டுமே தான் அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமே தவிர, இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஜாப் ரிலேட்டடாக மட்டுமே தான் இருக்கும். எந்த அளவுக்கு நான் பயப்படுகிறேன் என்றால், நான் ஒரு ஹவுசிங் போர்டு காலனி வழியாக பைக் எடுத்துகிட்டு போகும்போது என் பையன் கேட்குறான் கேள்வி, ஏன்பா கருப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் இங்கிலீஷ் வராது கரெக்ட் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். நான் என் குழந்தையோட வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? அப்போ என் படிப்பு என்னாச்சு? ஆக்சுவலாக அவர் பேசுனது எப்படின்னாக்க, என் புள்ளைய வந்து நான் டேக் கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அது மாதிரி எல்லாரும் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அவர் வந்து பேரண்ட்டாக நான் எடுத்துட்டேன் அப்படின்னு பேசிட்டாரு. அவருடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, வீட்டில் நான் டீச்சராக மாறிட்டேன், நீங்கள் டீச்சர் வந்து ஸ்கூலில் பேரண்ட்டாக மாறுங்க. அதுதானே சார் உங்கள் வருது? இது சமுத்திரக்கனி படத்தோட கிளைமேக்ஸ். அதான் காமெடி. ஆமாம், வேணா உங்களை பேட்டி எடுப்பார் சார். இவர்கிட்ட கொடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ஹெச்ஆராக இருக்கேன். ஹெச்ஆர். ஸோ ஹெச்ஆர்ன்றது வந்து இப்போ நான் ஆக்சுவலி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ஆர்னு வந்தேன். ஸோ அதுக்கே நான் இப்போ சொல்கிறது, பிகாஸ் ஆஃப்டர் ஐ பிகம் அ ஸ்டாண்டப் கொமீடியன், நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மோட்டருக்கும் ஜென்ரேட்டருக்கும் கூட எனக்கு வித்தியாசம் தெரியாது. நம்மளோட யூஷுவல் சிஸ்டமில் படித்தது தான். அதனால் பிஇயை வந்து நான் பேச்சுலர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றிட்டேன், ஹெச்ஆரை வந்து ஹியூமர் ரிசோர்ஸஸாக மாற்றிட்டேன். ஸோ அதனால் எல்லா ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி வி ஹாவ் டிஃப்ரெண்ட் சோஷியல் விஷயங்கள் இருக்கிறத வந்து நான் ஹியூமர் ரிசோர்ஸ்ன்னு என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சட்டையர் பண்ணி போடுவேன்.